முருங்கைக்கீரை பொரியல் இது மாதிரி செஞ்சு அசத்துங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். நான் ஒரு கட்டு கீரையை ஃபுல்லாக ஆஞ்சு அலசி வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன போட போகிறேன்னா, ஒரு கைப்பிடியில் கம்மியாக பைத்தம்பருப்பு சிறுபருப்பு ஊற வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா, தேங்காய், கல் உப்பு பொடி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணி விடலை, அப்படியே பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பொரியலுங்கனால தண்ணி வேண்டான்ட்டு. ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். பூண்டுலாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். அதே மாதிரி இது தேவைக்கேற்ப காரம் போட்டுன்ட்டு தேங்காய் நான் ஒரு அரை மூடி, சின்ன தேங்காயோட அரை மூடி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பாண்டியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாமே தாளிச்சிட்டேன். இப்போ கீரையை அதில் போட்டுடலாம். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் தனியாக வதக்கலாம். இப்போ கீரையோடு சேர்த்தும் போடலாம். நல்லா வெந்துக்கும். நமக்கு டீப் ஃப்ரை ஆகணுங்கிறது இல்லை. நான் அதனால் அது மாதிரி தான் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு தனியாக அதை வதக்கிக்கிறேன்னா வதக்கிக்கோங்க. இதையும் போட்டுட்டு அந்த பைத்தம்பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம போட்டணும். கொஞ்சம்தான் தண்ணி இருக்குது, இந்த கீரைக்கு வேணுங்கிற தண்ணி அது இருக்கும். அதையும் போட்டுட்டு நல்லா இதெல்லாம் கிளறி கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடலாம். இந்த கீரை வேகிறதுக்கே டைம் எடுக்குங்கிறதுனால நமக்கு அதோடையே பூண்டு, வெங்காயம் எல்லாமே, இந்த பருப்பு எல்லாமே வெந்து வரும். அது வெந்து பச்சை வாசனையெல்லாம் அடிக்காது. அது வெந்து வரும்போது இருக்கிற டேஸ்ட்டு ஒரு மாதிரி தனியாக இருக்கும், நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு போடுறத விட. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்துருக்கேன். இந்த பருப்பில் இருந்த தண்ணியெலாம் தீர்ந்து போயிடுது. அதனால் இன்னும் ஒரு சொட்டு வேணும்னா தண்ணி விடலாம். இல்லைன்னா கிட்டக்கே நின்று கலரிண்டே இருந்தாக்க உதிராக இருக்கும். இல்லைன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு கூட்டு மாதிரி ஆகிடும். நான் தண்ணி விட போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தட்டை திறந்து கிளறி விட போகிறேன். தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகா, உப்பு, தேங்காய் இதையும் போட்டு, ஏன்னா உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் சட்டுன்னு வேகும். இப்போ ஓரளவு வெந்துடுத்து. இதுக்கப்புறம் ஜாஸ்தி தண்ணி விடவே கூடாது. தண்ணி விட்டாக்கா கூட்டு மாதிரி ஆகிடும். இப்போ இது நல்லா வேகணும், அதுதான் நமக்கு முக்கியம். நல்லா வேக வச்சுக்கலாம். தட்டு போட்டு நான் மூடிட போகிறேன் மறுபடியும். நான் மீடியமில் வச்சேன், அப்புறமா சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மிலேயே வச்சு இன்னொரு 5 நிமிஷம் ஃபுல்லாக இருக்கட்டும். நல்லா வெந்து பொலன்னு இருக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா பொலன்னு அதுவே வெந்திருக்கும். பாருங்கள், சூப்பராக வெந்து சூப்பராக கிடச்சிருக்கு. டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது இது ரொம்ப நல்லா இருக்கும். இதில் மிளகாயை தாளித்து கொட்டிட்டு நீங்கள் தேங்காயை துருவி போடுறதுனாலும் போடலாம். இது மாதிரி தேங்காய், காஞ்ச மிளகா, கல் உப்பு பொடிச்சிட்டு போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ எடுத்துடலாம் ஒரு பவுலில். பாருங்கள், சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுது. சில சமயம் இதில் ஒரு கொஞ்சமாக சர்க்கரை, அப்படியே வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எதான அப்படியே தூவினோம்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நம்ம சாப்பிடும்போது வேணும்னா நமக்கு போட்டுக்கிற பாகத்தில் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை அப்படி தூவிட்டு சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு தனியாக சூப்பராக இருக்கும். இப்போ இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், கலந்த சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். சாதத்தில் நெய் போட்டு இதை போட்டும் நம்ம சாப்பிடலாம். எப்படி வேணாலும் இதை நம்ம சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுக்கும்போது சாதத்தோடு கலந்து கொடுத்து விடலாம். நெய் ஊற்றி கொடுக்காதீங்க. கொடுத்தேன்னாக்கா ரொம்ப கெட்டியாக ஆகிடும். மத்தியானம் சாப்பிடும்போது நெய் வேண்டாம். இதில் காரமே கம்மியாக தான், நானே 3 மிளகா தான் போட்டிருக்கேன். நீங்கள் அது மாதிரி மிளகா உங்களுக்கு தேவையான அளவு மிளகா போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சாதத்தோடு சேர்த்து கலந்து கொடுத்து விடலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க கொடுத்து விடலாம். நம்மளோட இஷ்டம்தான். இதே மாதிரி முருங்கைக்காய் பொரியல் செஞ்சு அசத்துங்க வீவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.